ஒரு மனிதரை கண்டே அவருடைய ஆட்சியின் பெயர் என்றும் உள்ளதாகும் என எண்ணற்ற வானதுதர் ஒன்றாக பாடி அவரை ஆராதிக்கின்றனர். தந்தை மகள் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, தேவதாய்க்கும் சூசியப்பருக்கும் கொடுக்கப்பட்ட இந்த புதன்கிழமையிலே நமது குடும்பத்தை இவருடைய திருப்பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். நம் மத்தியில் நிலவக்கூடிய நோயிலிருந்து பரிபூர்ண சுகத்தை நாம் பெறவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், குடும்பத்திலே அமைதி ஒற்றுமை நிலைத்து நிற்கவும் தெய்வீக திருப்பலியிலே மன்றாட ஜெபிப்போம். இயேசுவில் பிரியமானவர்கள், தெய்வீக திருப்பலியானது 2 மக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மரித்தார் காசிநாதன் அவரது 8ஆம் ஆண்டு நினைவு நாளிலே அவர்களை மாற்றுக்காக மன்றாட ஜெபிப்போம். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது கடவுளுக்கு எதிராகவும் மனிதருக்கு எதிராகவும் செய்த அனைத்து பாவங்களை கடவுள் மன்னித்து அவருக்கு பேரின்ப வாழ்வளித்தவர்கள் தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த கல்வாரி வழியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவையின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டுதல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உம்மீது என் கைகளை விரித்ததால் உமக்குள் வந்துள்ள கடவுளின் வரத்தை புத்துயிர் பெறச் செய்யும். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 3 மற்றும் 6 முதல் 12 முடிய. என் அன்பார்ந்த பிள்ளை திமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரை போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருட்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார்.
நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒழுகச் செய்தார். அந்த நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன். இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன். எனினும் வெட்கமுறுவதில்லை. ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலரை பாடல் திருப்பாடல் 123. நாம் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். இறைவசனங்கள் 1 மற்றும் 2a. விண்ணுலகில் வீற்றிருப்பவரே உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணியாளரின் கண்கள் தன் தலைவனின் கைதலை நோக்கி இருப்பது போல என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஜெபப்பாடல். ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். 2bc. பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதலை நோக்கி இருப்பது போல என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஜெபப்பாடல். ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னில் விசுவாசம் கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12. இறை சொற்றொடர்கள் 18 - 27 வரை. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதிசியர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாமவர் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார். மூன்றாவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேரின்றி இல்லாமல் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழுந்த போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்?
ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும் போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோயிச நூலில் முற்புதல் பற்றிய நிகழ்வுகளில் இவ்வாறு வாசித்ததில்லையா? அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்கள், இன்றைய முதல் வாசகத்திலே நமது நெஞ்சை குளிர வைக்கும் வண்ணமாக ஆண்டவராகிய கடவுள் அற்புதமான ஒரு செய்தியை வழங்குவதை பார்க்கின்றோம். நான் உங்களுக்கு கோழை உள்ளத்தை அல்ல, கட்டுப்பாடான ஒரு உள்ளத்தை படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்கள், பல்வேறு தருணங்களிலே நாம் எது கோழை உள்ளம் என்பதை அறியாமலேயே இருக்கிறோம். பிறரை மன்னிக்கின்ற பொழுது, பிறருக்கு இரக்கம் காட்டுகின்ற பொழுது, பிறரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, பொறுமையோடு காத்திருக்கின்ற பொழுது அவற்றை நாம் கோழைத்தனம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் கடவுளுடைய பார்வையிலே அதுதான் வீரமாக பாராட்டப்படுகிறது. ஆனால் உண்மையான கோழைத்தனம் என்று சொல்வது கோபப்படுவது, பிறரை பற்றி அவதூறாக பேசுவது, பொறுமையை இழப்பது, பேராசை கொள்வது, இவைதான் கோழைத்தனமாக இறைவனுடைய கண்களிலே இருக்கிறது. ஆகவே இந்த பரிசுத்தமான நாளிலே கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வீரத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால், எவ்வாறாக ஒரு அடிமை அந்த அரசனுக்கு உகந்தவனாய் இருப்பானோ, இன்றைய பதிலுரை பாடலை பார்த்தது போல எவ்வாறாக அந்த ஊழியன் அந்த தலைவனுடைய கண்களை நோக்கியும் அவரது கையசைவை நோக்கியும் இருப்பானோ, அத்தகைய ஒரு வாழ்வை நாம் வாழுகின்ற பொழுது கடவுளுக்குள் மிகுந்த பிரியமான பிள்ளைகளாக, அவருக்கு பிடித்த வீரர்களாக நாம் மாறுவோம். அத்தகைய கோழைத்தனமில்லா வீரமான பிள்ளைகளாக, பிறருக்கு சாட்சியான பிள்ளைகளாக வாழ இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் தந்தையாக இறைவனை கற்றுத்தாரும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் இருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதம் அடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும்.
பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்கள் இனத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவிழமானார். இவ்வாறு இருளிலிருந்தும் ஒரு வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் ஒரு வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உலகளிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகியோருடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தை மேம்படுத்தும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் வரவேற்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிக மக்களாய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் புகுந்தவராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்ஸ் அம்மாள், கோடியர் புனித அந்தோனியார், புனித ஜான் மேரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்றும் வரவருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக கல்வாரி பலியின் வழியாக இறைவன் நமக்கு அருளக்கூடிய அமைதியை, ஒற்றுமையை, சமாதானத்தை, மன்னிப்பை, இரக்கத்தை, மகிழ்வை நாம் ஒருவர் பேரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்திலே இந்த தீராத துன்பம் உங்களை விட்டு அகன்று விடுமே என்று சொன்ன அன்பு இயேசு நாமத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவுள்ள வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவரை, வாழ்தல் மூன்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியில் யாமும் ஒளியை காண்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தில் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கட்டுப்பாடான உள்ளத்தை கொண்டவர்களாய் வாழ். சென்று வாருங்கள், வாழ்க்கைப்படி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையாதிலே தங்க புஷ்பம் தங்கும் போல ஏந்திடும்
சுதந்தரின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். மங்கள